வணக்கம். வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி, ஏன்னா ஒரு நண்பர் தீட்டு என்றால் என்ன அப்படின்னு கேட்டார். அந்த தீட்டு என்றால் என்னங்கிறத விளக்கிறதுக்கு தான் இந்த எபிசோட். தீட்டுனா என்ன சார் அப்படின்னா, அது என்ன ஒரு கெட்ட வார்த்தையா, இல்லை அசூயை பிடிச்ச வார்த்தையா? அசூயைனா ஒரு அமங்கலமான வார்த்தையா அப்படின்னா கிடையாது. இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும். இப்போ ரீசெண்டாக ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா பெருந்தொற்று வந்தது. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா எல்லோரும் முகக்கவசம் போட்டுண்டு எல்லாம் ஒரு 3 அடி தள்ளி நில்லுங்க, கை குலுக்கக்கூடாது. நம்ம பாரத தேசத்தினுடைய ஸ்பெஷலே இப்படி கைகூப்பி வணங்குவது தான். அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டோட விசேஷம் கைகூப்பி வணங்குவது. ஆனால் இப்போ யார் என்ன பண்ணுறோம்? ஹாய், இதெல்லாம் என்ன காரணம்? கை கொடுத்து ஷேக் ஹேண்ட்ஸ் பண்ணுறதுலாம் நம்ம பழக்கம் கிடையாது. இதெல்லாம் என்ன அப்படின்னா, அடுத்தவங்ககிட்டேருந்து எந்த விதமான இன்ஃபெக்ஷனும் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. பாரத தேச தலைவன் திரு தாமோதர் தாஸ் மோடி, நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி நமக்கு அவ்வளோ ஒரு அருமையான வழிகாட்டுதலை கொடுத்தார் அந்த பீரியடில். அதே சமயம் இந்த தீட்டுங்கிறது என்ன அப்படின்னா, தீண்டுதல். அதாவது தீண்டாத, அவனை போய் தீண்டாத. தீண்டுதல்னால் அவனை போய் தொடர்றதுன்னு அர்த்தம். எதெல்லாம் தீண்டுதல்? தீண்டக்கூடாது. தீட்டு அப்படின்னா தீண்டாமை. அதாவது தீண்டாமைன்னா உடனே இந்த ஜாதியினால் வரக்கூடிய தீண்டாமை கிடையாது. ஜாதியினால் வந்த தீண்டாமை இங்கிலீஷ்காரன் வந்ததுக்கப்புறம் தான், அதுக்கு முன்னாடி கிடையாது. ஆனால் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தப்பாக ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்காங்க, தப்பாக ப்ரபகண்டா பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இந்த தீட்டுங்கிறது எதனால் வருது அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அசூயையோ ஒரு பாதிப்போ நமக்கு வராமல் இருக்கிறதுக்காக. இப்போ ஒரு கொரோனா பேஷண்ட் ஒருத்தர் அட்மிட் ஆகிருந்தார். ஒன்றும் இல்லை, என்னுடைய தாய்மாமனுடைய மனைவி அவங்க கொரோனா பேஷண்ட். அவங்களுக்கு இத்தனைக்கும் 2 இன்ஜெக்ஷன் போட்டும் கொரோனா அட்மிட் ஆகிருந்தாங்க. அவங்கள பார்க்குறதுக்கு, அவங்கள ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ணுங்கிறதுக்காக ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிட்டு அந்த பீரியடில் நான் போயிருந்தேன். அப்போ போயிருந்தப்போ என்னையும் முகக்கவசம் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா வேறு வழி இல்லை. அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்கள இப்போ அந்த ஸ்ட்ரெச்சரில் தூக்கும்போது அவங்க ஃபுல்லாக அந்த பிபி சூட் போட்டுட்டு தான் தூக்கினாங்க, அவங்கள ஷிஃப்ட் பண்ணாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க தீண்டலில் இருக்காங்க சார், தீண்டக்கூடாத இடத்துல இருக்காங்க சார். ஏன்னா அவங்கள கைப்பட்டு தூக்கினா அவங்களுடைய இன்ஃபெக்ஷன் நமக்கு வந்துடும். இதுதான் தீட்டு. அதாவது அவங்களுடைய இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயம்தான் தீட்டு. இப்போது நான் போய் ஹேர் கட் பண்ணிட்டு வரேன். ஹேர் கட் பண்ணிட்டு வந்தால் என்ன ஆகும்? இதே அங்கே சலூனில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அவங்க தட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம உடம்புல அந்த முடியெல்லாம் ஒட்டிகிட்ருக்கோம், ஷர்ட்லாம் ஒட்டிகிட்ருக்கோம். நாம் என்ன பண்ணணும்னா, வீட்டுக்கு குளிச்சுட்டு அந்த துணியை தண்ணியில் நனைச்சி அலசி உணர்த்திட்டதுக்கப்புறம் அதை எடுத்து வைக்கணும். இதை அந்த ஷவரத்தீட்டுன்னு சொல்லுவாங்க. ஷவரத்தீட்டுனா, ஷவரம்னா ஷேவ் பண்ணுறது, ஹேர் கட் பண்ணுறது. இந்த ஷவரத்தீட்டு எதுக்கு அப்படின்னா, ஹைஜீன் கிடையாது. ஏன்னா ஒருத்தருக்கு முடியில் டேண்ட்ரஃப் இருக்கலாம், பொடுகு இருக்கலாம். இன்னொருத்தருக்கு, ஒரு குழந்தைக்கு ஒரு பையனுக்கு பெயின் இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள், ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுடைய இன்ஃபெக்ஷன் நமக்கு வராமல் இருக்கிறதுக்காக அந்த தீட்டுங்கிறத கொண்டு வந்தோம். இந்த தீண்டுதல் அப்படிங்கிறது எதனால் வந்தது அப்படின்னா, இந்த ரீசனுக்கு சொல்கிறோம். இதில் எத்தனை விதமான தீட்டு இருக்குது. இதில் இந்த காலத்தில், இந்த தீட்டு காலத்தில் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா, முதல்ல எத்தனை விதமான தீட்டு இருக்குன்னா, பிறப்பு தீட்டு உண்டு. ஒரு குழந்தை பிறந்ததுன்னா, அது ஆண் குழந்தையாக இருந்ததுன்னா 30 நாள் தீட்டு, பெண் குழந்தையாக இருந்தால் 45 நாள் தீட்டு. உடனே சில பேர் வருவாங்க, பெண்ணியம் பேசுபவர்கள், அதென்ன பெண் குழந்தைன்னா அவ்வளவு நாள் தீட்டு அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. ஏன்னா ஆண் குழந்தைக்கு அவங்களுக்கு 30 நாள் தீட்டுங்கிறது அந்த ஆண் குழந்தை கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் ஆரம்பத்தில், அப்புறமா தான் அது நோஞ்சானா போகும். ஆனால் பெண் குழந்தைக்கு ஆரம்பத்தில் அதனுடைய வித்ஸ்டாண்டிங் பவர் அதனுடைய எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் 45 நாள் தீட்டுன்னு. இந்த தீட்டு காலத்தில் பெற்ற தந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தைய போய் பக்கத்தில் போய் பார்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, அந்த குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் வருங்கிறதுக்காக. நமக்கு ஒரு புண்ணாக்கும் நல்ல, நமக்கு எந்த விதமான பாதிப்பு வராது. சாரி, நான் இந்த புண்ணாக்குங்கிறது எதுக்காக சொன்னேன்னா, கோபத்தில் சொல்கிறேன். ஏன்னா சில பேர் வராங்க இந்த பேசுகிறதுக்கு. நான் இந்த கமெண்ட் போடுறவங்கலாம் அதெல்லாம் எப்பேற்பட்ட ஆட்கள்னால் வேணுன்ட்டு கிண்டலுக்கு பேசுறது. அவங்களுக்கு வேறு வேலை கிடையாது.
ஆனாலும் அவங்களையும் மதித்து நான் இப்போ தீட்டுனா என்றால்னு ஒரு நபர் கேட்டதுக்கு நான் மரியாதையோடு போட்டிருக்கேன். இந்த மாதிரி அந்த குழந்தையை பாதுகாப்பதற்காக, அந்த குழந்தையை பெற்றெடுத்த தாயின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்காக, ஏன்னா அந்த ஒரு பிள்ளை பேருங்கிறது வந்து மறுபிறப்பு. அந்த சமயத்தில் அவங்கள ரொம்ப பாதுகாக்கணும். அதனால தான் அந்த சமயத்தில் அவங்களுக்கு சாப்பாடு போடும்போது நல்லா வந்து புஷ்டியான ஆகாரத்தை கொடுப்பாங்க. அந்த புஷ்டியான ஆகாரத்தை கணவன் கூட பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பெற்ற தாய் மட்டும்தான் அதை பார்க்கலாம். அதை வெளியாள் பார்த்தாங்கன்னா கந்திருஷ்டி போடும். அந்த பெற்ற அந்த தாய்மை பேரை அடைந்த அந்த பெண்ணுக்கு வந்து ஆரோக்கிய சங்கடம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இறப்பு தீட்டு. இறப்பு தீட்டுனா ஒரு இறந்தவர் வீட்டுக்கு நாம் போகிறோம். அந்த இடத்துல வந்து அந்த இறந்தவருடைய உடல் இருக்கும். அந்த உடல்லேருந்து பலவிதான வாயுக்கள் வெளியில் வரும், கிருமிகள் வெளியில் வரும், இன்ஃபெக்ஷன் அதிகமாகும். அதனால் அந்த இடத்த வந்து சுற்றி ஒரு அந்த உப்பு, அந்த காலத்தில் உப்பு போடுவாங்க, உப்பு மஞ்சள் போடுவாங்க. இப்போ தான் வந்து ஐஸ் பாக்ஸ் வந்துடுச்சு, ஃப்ரீசர் வந்துடுது. ஆனாலும் இப்போவும் கிராமத்தில் சில இடத்துலலாம் அந்த உடம்பை சுற்றி ஐஸ் பாக்ஸ் வச்சா கூட அந்த இடத்த சுற்றி உப்பும் மஞ்சளையும் கலந்து போடக்கூடிய பழக்கம் இன்றைக்கும் இருக்குது. அது ஏன் அப்படின்னா உப்பும் மஞ்சளும் கிருமி நாசினி. அதுலேருந்து வெளிவரக்கூடிய விஷயங்கள் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துங்கிறதுனால தான் இறப்பு தீட்டுக்கு போயிட்டு வந்தால் குளிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இறப்பு தீட்டுக்கும் குளிக்கிறதில்ல, பிறப்பு தீட்டுக்கும் குளிக்கிறதில்ல. இதில் நான் ஒரு தடவை வந்து சலூனுக்கு போயிருந்தேன் நங்கநல்லூரில். அங்கே ஒரு பையன், ஸ்கூலுக்கு போகிற பையன் ஸ்கூல் ட்ரெஸ்ஸோடு வரான். எப்படி அந்த பையன்லாம் படிப்பு அவன் வந்து முன்னேற முடியும்? ஏன்னா நீ படிப்புக்கே மரியாதை கொடுக்கல, நீ உன்னோட உடம்புக்கும் மரியாதை கொடுக்கல, உன் படிப்புக்கும் மரியாதை கொடுக்கல, உன் கூட படிக்கிற பசங்களுக்கும் மரியாதை கொடுக்கல. நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் படிக்காட்டினாலும் பரவாயில்ல, என் கூட படிக்கிறவங்களுடைய ஹெல்த்துக்கு மரியாதை கொடுத்துருக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். அந்த பையன் எதுவுமே பண்ணல. அங்கே இருக்கிற ஒரு பெரியவர் திட்டிட்டார், உனக்கெல்லாம் எப்படா படிப்பு வரும், உருப்படி ஆடா அப்படின்ட்டு. அது சொல்லாதீங்க சார் அப்படின்னு. ஏன்னா நம்ம வார்த்தை, இந்த வயசானவங்க வந்து தவறான வார்த்தைகளை பிரயோகிக்கக்கூடாது. நீ உருப்பட மாட்ட, நீ நாசமாக போகலன்னு சொல்லக்கூடாது. ஆனால் இப்போ பாதி சரியில்லை தான் வருது, அது வேறு விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த ஒரு பெண் குழந்தை உங்கள் வீட்டில் இருந்துன்னா ஒரு 9 வயசு 10 வயசு 11 வயசில் அந்த குழந்தை பூ பெய்துதல், ஏஜ் அட்டன் பண்ணுறது, பியூபர்ட்டின்னு, அந்த குழந்தைய ஒரு 5 நாள் தனியாக உட்காந்து வைப்பாங்க. ஏன் அப்படின்னா இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் அவங்கள வந்து தனிமைப்படுத்துறதுன்னு கிடையாது. இந்த மாசாந்திர தீட்டுன்னு சொல்லுவாங்க, அதுவும் அந்த கணக்கில் தான் வரும். என்னோடய கசினே ஒருத்தி சொல்லுவோம், ஒரு பொண்ணு, என்னோடய கசின், நாங்கள் இல்லாட்டினா நீங்களாம் எப்படி பிறக்க முடியும்? வைத்தியமே, இது வந்து உங்களை தாழ்வு மனப்பான்மையில் உக்காத்த வைக்கலை, உங்களை பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் கொடுத்துருக்க ஆண்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை பெண்களுக்கு. என்ன அப்படின்னு சொன்னால், அந்த நாட்கள் அவர்கள் உடல் ரீதியாக மன ரீதியாக சோர்வாக இருப்பார்கள். இந்த மூட் ஸ்விங்குன்னு இங்கிலீஷில் இப்போ நிறையா சொல்லுவோம், மூட் ஸ்விங்குன்னு. அதைத்தான் அங்கே அந்த காலத்தில் உக்காத்த வச்சாங்க. நீ தனியாக உக்காருமா, நீ யாருக்கும் எந்த வேலையும் பண்ண வேண்டாம். ஆனால் அந்த சமயத்தில் இன்றைக்கும் தஞ்சாவூர் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா பசுமாட்டுக்கிட்ட போய் வேலை பண்ணலாம். ஏன் அப்படின்னா, அந்த பசுமாட்டுக்கிட்ட போகும்பொழுது உங்ககிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி பசுமாடு எடுத்துக்கும். இதை அனுபவிச்சாதாங்க தெரியும். நான் அனுபவிச்சிருக்கேன். நான் பசுமாட்டுக்கிட்ட போயிட்டு என் ஹெல்த்தை பாதுகாத்துட்ருக்கேன், என்னோடய பிபியை குறைச்சிருக்கேன், என்னுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தியிருக்கேன். பசுமாட்டுக்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்கும். அதனால தான் அந்த மாதிரி இந்த மாதாந்திர சுழற்சியில் இருக்கக்கூடிய பெண்கள், தீட்டு பெண்களை பசுமாட்டுக்கிட்ட போக சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆரோக்கிய தீட்டு, அம்மை தீட்டு. ஆரோக்கிய தீட்டுன்னா ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணியிருக்காரு. நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, அந்த ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா விசிட்டர் டைம்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த விசிட்டர் டைமில் சாயந்தரம் 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே தான். அந்த டைமில் தான் நீங்கள் உள்ளே போக முடியும். இப்போ பாதி ஹாஸ்பிட்டல் நம்ம போய்ட்டு என்னமோ ஏதோ திறந்து வச்சுருக்கிற மாதிரி போயிட்டு வந்துட்டுருக்கோம், அது வேறு விஷயம். சில ஹாஸ்பிட்டல்ஸில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, அந்த மாதிரி தான் இருக்கணும். என்றைக்குமே நம்ம ஊரில் இந்த கூழ் எடுத்தால் தான் குரங்கும் ஆடும்பாங்க. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் கூழ் எடுத்தால் தான் மனுஷனே ஆடுறான். அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த மாதிரி இருக்கணும். இந்த ஆரோக்கிய தீட்டு, அம்மை தீட்டு. வீட்டு வாசலில் ஒரு குழந்தைக்கு அம்மா போட்டிருக்குன்னா அந்த வீட்டு வாசல் வேப்பிலையை தொங்க விடுவாங்க. ஏன் அப்படின்னா, அடுத்தவங்க வந்தாங்கன்னா ஓகே, இந்த வீட்டில் ஒரு அம்மன் வந்திருக்கா, அதனால் அங்கே போகக்கூடாது. ஏன்னா வெளியிலேருந்து வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் அங்கே ஈஸியாக பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான். அதனால் வந்து இதெல்லாம், இந்த தீட்டெல்லாம் வந்து நம்மளை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு தான் கொடுத்துருக்கே தவிர, தீட்டுனா என்னங்கிறது சொல்கிறதுக்கு இவ்வளோ பேசணுமா சார் அப்படின்னு அந்த நண்பர் கேட்பார். உங்களுக்கு புரியலையே,
ஏன்னா தீட்டுனா உங்களுக்கு நீங்கள் உங்களை ஸ்மைலி ஐக்கான் போட்டிருக்கீங்க, அந்த ஸ்மைலி ஐக்கானே தப்பான விஷயம். தீட்டுங்கிறது உங்களை பாதுகாக்கிறதுக்கு உண்டான ஏற்படுத்தப்பட்ட ஒரு வழிமுறையை அன்றி தீட்டுங்கிறது உங்களை ஒதுக்கி வைக்கிற விஷயம் கிடையாது. அதனால் பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் அந்த தீட்டு காலத்தில் ஒதுங்கி இருப்பது நல்லது. பெண்கள் மாதாந்திர தீட்டாகட்டும், இல்லை ஆண்கள் ஷவர தீட்டாகட்டும், இறப்பு தீட்டாகட்டும், பிறப்பு தீட்டாகட்டும், ஆரோக்கிய தீட்டாகட்டும், ஹாஸ்பிட்டலில் உடம்பு சரியில்லை, என்ன காரணம்? 4 நாள் ரெஸ்ட்டாக இருங்க, ஐசோலேட் பண்ணிடுங்க. இந்த ஐசோலேட்டுங்கிறதுக்கு தான் தீட்டுன்னு பேர். நம்ம இப்போ தமிழை கூட இங்கிலீஷில் சொன்னதான் புரிஞ்சுக்கிற காலமாக இருக்குது தமிழ்நாட்டில். ஐசோலேட் பண்ணி வைங்க, தனிமைப்படுத்துங்கள். அந்த தனிமைப்படுத்துதல் தான் தீட்டுன்னு அந்த காலத்தில் சொன்னாங்க. தீண்டாதே, தீண்டாமை அப்படிங்கிறது தீண்டாதே, தீண்டுதல், தீண்டுதலை தவிர்க்க வேண்டிய காலகட்டம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு இவ்வளவு கதை பேச வேண்டியதாக இருக்குது. அதனால் தீட்டு காலத்தில் அந்த தீட்டை ஒழுங்காக அனுஷ்டித்து வந்தால் உங்கள் ஆரோக்கியம் மட்டுமல்லாமல் உங்களை சுற்றி இருக்கும் உறவுகளின் ஆரோக்கியமும் மேம்படும். அதன் மூலமாக உங்களுடைய சமூக ஆரோக்கியம் முன்னேற்றம் அடையும். அதனால் உங்களுடைய கடமையை ஒழுங்காக செய்யுங்கள். ஒரு நல்ல குடிமகனாக தீட்டை பின்பற்றி அடுத்தவர்களுக்கு உங்களுடைய வியாதியை பரப்பாமல் இருப்பதற்கு உதவி செய்யுங்கள் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.